அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகளின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில், அதாவது ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான திருஷ்டி, இதற்கு பல விளக்கங்கள் சொல்லலாம். பின்னால் வரப்போவதை முன்னால் சொல்வது, பல விஷயங்கள் இருந்த இடத்துல உணர்வு ஞான திருஷ்டி. இந்த ஞான திருஷ்டியில அவர் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா ஊருக்கும் போவார். சிதம்பரம் போவார், எல்லா ஊருக்கும் திருஸ்தலங்கள்லாம் போவார். அப்படி சிதம்பரம் போயிட்டு வரும்போது, அவர் அந்த காலையில் தவம் பண்ணியிருக்காரு. சிதம்பரம் போயிட்டு வரும்போது விருதாச்சலத்துக்கு வண்டியை விட்டு விருதாச்சலத்துக்கு வண்டியை விட்டுட்டு அங்கே எதுக்கு ஒரு விருதாச்சலத்துக்கு போறாரு? சரி, ஒரு விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கு போறான்னு பார்த்தா, அந்த கோயிலுக்கு போது ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இவர் போன உடனே அந்த இடத்துல இருக்கணும் வந்துட்டாங்க. இதை வெட்டினா அதை பாருங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டடம் மாதிரி ஒன்று தெரியுது. அந்த வெட்டிங்க எதாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டடத்தோட போய் பார்க்கும்போது பார்த்தா, தோண்ட சொல்லி பார்த்தா ஒரு சிவலிங்கம், அழகான ஒரு சிவலிங்கம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, 17 சித்தர்களில் ஒருவரான கோரக்கர் பல இடங்களில் சமாதி இருக்காரு. இந்த கோரக்கர் தமிழ்நாட்டில் இங்கும், நான் சொல்ற இடத்துல இங்கேயும் சமாதி ஆயிருக்கார் அப்படின்றத ஞான திருஷ்டியில உணர்ந்து அந்த சமாதியை கண்டுபிடிச்சது சாமி தான். கடலூர் பக்கத்துல நினைக்கிறேன், முசாகா பரூர்பட்டி, விருதாச்சலம் பக்கத்துல முசாகா பரூர்பட்டி, பரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. முசாகா பரூர்பட்டியிலும் சித்தர் கோரக்கர் சமாதியா இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் சொல்லி எடுத்து இன்று வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. சித்தர் கோரக்கருடைய சமாதியினுடைய வெளிப்பாடு இவருக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாடு முசாகா பரூர்பட்டியில் இருக்கு அப்படின்ற அந்த வெளிப்பாடு இவர் மூலமாக தான். இது ஒரு பெரிய விஷயம். ஞான திருஷ்டியில ஞான திருஷ்டியில நிறைய விஷயங்களை அவர் சொல்றாரு. பிற்காலத்தில் இது போல கடல் பொங்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும், காலப்போக்கில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய குரு சொல்றாரு, இந்த தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. சூரியன் இந்த தெற்கு வடக்கு அந்த டைம்ல வருவார். இந்த வானத்தை பார்த்து குறிப்பிட்ட நட்சத்திரங்களை பார்த்து அவர் வேண்டுவார், சும்மா கையெழுத்து கும்பிடுவார். ஆனால் நாங்கள் கேட்போம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிக்கும்போது, இன்னைக்கு வந்திருக்காரு, விடிவெளியே வந்திருக்காரு, ஏதாவது நட்சத்திரமா வந்திருக்காரு, இவர் இந்த முனிவர், இவர் இந்த சித்தர், இவர் இந்த ரிஷி அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் சொல்லுவார். இது போன்ற பல விஷயங்கள் உணர்ந்திருக்காரு. ஞான திருஷ்டியை பற்றி சொல்லும்போது இப்போதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம். காகபுஜண்ட பெருமான் எழுதிய ஒரு நூல் இருக்குங்க. நூலுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காகபுஜண்ட பெருமான் எழுதிய ஏட்டில் எழுதி வச்ச ஒரு நூல் இருக்கு. என்ன அப்படின்னா, டிஸ்டிங்விஷ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மிடம் இருக்கும் சில குணம் பறவைகள் கிட்ட இருக்காது, மிருகங்கள் கிட்ட இருக்காது. மிருகங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில அபூர்வ சக்திகள் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் இயற்கையின் படைப்புல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மயூர கிரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மயூர கிரியா, அந்த மாதிரி மொத்தம் 21 கிரியா இருக்கு. மயூர கிரியானா நாக்க வெளியே எடுத்து அடிவயத்திலிருந்து சப்தம் கொடுக்கும்போது, சப்தத்தை நீங்க அப்படியே தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு வரும்போது மயில் அகரா மாதிரியே இருக்கும். நம்முடைய குரலே மயில் அகவரா மாதிரியே இருக்கும். அதுக்கு பேர் மயூர கிரியா. சர்பசுவாசம், 2 பல்லையும் வச்சுட்டு 2 பல்லுக்கு நடுவில் நாக்க வச்சு அந்த உள்ளேருந்து காத்த அப்படி தள்ளும் போது பாம்பு சீர்ற மாதிரி இருக்கும். புலி சுவாசம், இதுதான் முக்கியமான விஷயம். புலி சுவாசம், ஒரு புலிக்கு இறை கிடைக்கல, இறை கிடைக்கல. அப்ப என்ன பண்ணும், உட்கார்ந்து மூச்சை இழுத்து விடுமா. அது தலையை மேலும் கீழே ஆடி மூச்சை இழுத்து விட்டு கொஞ்ச நேரம் அமைதியா 21 முறை அந்த மாதிரி பண்ணிட்டு அமைதியா இருக்கும்போது தன்னுடைய இறை எங்க இருக்குன்றது இன்ட்யூஷன், உள் உணர்வா அது தெரியுமா, அந்த இறையை போய் அடிச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் நாலேஜ் உள்ள இந்த விஷயங்கள் காகபுஜண்ட பெருமான் எழுதி வச்சிருக்காரு. அந்த ஓலை எங்க இருக்கு, இது எத்தனாவது ஓலையில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை கண்டுபிடிச்சு அந்த ஓலையில இருக்க குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்க சொல்லி அந்த என்னுடைய குருநாதர் சொல்லி என்னுடைய குருநாதர் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாருங்க. எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்குறாரு செய்யறாரு. இந்த விஷயமும் அவருடைய ஞான திருஷ்டியில நடந்த ஒரு விஷயம். அவருடைய ஞான திருஷ்டிக்கு இது ஒரு விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இங்க இருக்கும்போது யாரோ தரகிட்டே வந்தாராம், என்னையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சாமி என் மாடு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஒன்னும் இல்லை, உன் மாடு அத்துக்கிட்ட வடக்கால போயிருக்கு, நாளைக்கு காலையில வந்துடும் அப்படின்னா. இல்லை சாமி எனக்கு இதுவாக இருக்கு, ஒன்றும் இல்லடா நீ போடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுநாள் காலையில அதே மாதிரி மாடு அந்த உரிமையாளர் தேடி வந்துருச்சு. தேடி வந்த உடனே திருப்பி அழுதுகிட்டே வந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம்,
என்னடா மாடு கிடைச்சாலும் அழுகுறான், மாடு காணாம போனாலும் அழுகுறான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இதுல வந்து இப்போ இந்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, அங்க வந்து கிருஷ்ணானந்தன் ஒருத்தர் இருந்தாரு, சுவாமி கிருஷ்ணானந்தர். சுவாமியோட இளம் வயதுலேருந்தே வந்து இருந்தார். அவரை கிருஷ்ணானந்தரை பற்றி வந்து சச்சிதானந்த சுவாமியோட சுவாமி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அப்பா கிருஷ்ணானந்தர் வந்து கடல் மேல நடக்கிறாரு, ஒரே நேரத்தில் பல இடத்துல இருக்காரு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவார். இந்த கிருஷ்ணானந்தர் வந்து சுவாமிகளுக்கு ஒரு குருன்னு சொல்லி சொல்லலாம். கிருஷ்ணானந்தர் வந்து சுவாமிகளுக்கு ஒரு குருன்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் இவரை பற்றி நாம் அடுத்த காணொலியில் சிந்திப்போம். இணைந்திருக்கிறேன்.